பெண்கள் வந்து ஆஹ், நிறைய வந்து அலங்கார பொருள் வேண்டாம் குழந்தைங்களா. அவங்களுக்கு சிம்பிளா வந்து உங்களுக்கு பல டிப்ஸ் சொல்றாங்க. இதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீக்கிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 திராட்சை பழம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோம். ஒரு 10 திராட்சை எடுத்து வச்சிருங்க. 10 திராட்சையை நல்லா கைட்டு பிசைஞ்சு விட்டுட்டு அதை தொட்டு தொட்டு போடணும். 3 அல்லது 5 நிமிடம் கழிச்சு முகத்தை சோப் போட்டு கலக்கணும். பளிச்சுன்னு இருக்கணும். ஒரு நாளைக்கு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க. வாழைப்பழத்தை உரிச்சு தொலியை தானே, அந்த பழத்தை தானே சாப்பிடுங்க. அந்த தொலி என்ன பண்றீங்க, நல்லா முகத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. 3 நிமிடம் 5 நிமிடம் கழிச்சு முகத்தை கலந்து. ஒரு நாளைக்கு மாம்பழம் சாப்பிட்றீங்க. எல்லாம் தொலி சேர்த்தி தானே சாப்பிட்றீங்க. தொலியை உரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கழுவிட்டீங்கன்னா கொஞ்சம் உரிச்சு எடுத்து அந்த தொலியை முகத்துக்கு போட்டுக்கோங்க. 3 நிமிடம் 5 நிமிடம். நாளுக்கு நாள் பொலிவாயிருங்க குழந்தைங்களா. அப்படியே எனக்கு அப்படியெல்லாம் பொறுமையா இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். ஒரு ஆரஞ்சு பழம் வாங்குங்க. ஒரு 8 துண்டா கட் பண்ணுங்க. ஒரு துண்டுல கொஞ்சம் சீனியை போட்டு அப்படியே அந்த சீனியில அந்த ஒரு துண்டு எடுத்தா போதும். அது நல்லா போட்டு அதை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த தண்ணியை தொட்டு தொட்டு முகமெல்லாம் பூசணும். எவ்வளவு பூச முடியுமோ அவ்வளோ எல்லாம் பூசிக்கோங்க. சூப்பர் ஃபைனா ஆயிடுங்க குழந்தைங்களா. ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடணும். ஆமா, அப்போ உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அக்கமணி போட்டா இது போட்டா பெண்கள் காலங்காலமா பெண்கள் அலங்காரம் பண்ணிதாம்மா வாழ்ந்திருக்கிறாங்க. அலங்காரங்கிறது தப்பு கிடையாது. மகாலட்சுமி தெய்வ வடிவத்தோடு நீங்க இருக்கணும். அந்த கெமிக்கல் வந்து நல்லது இல்லை கண்ணு. அதுக்காண்டி சொல்றேன். இது அந்த காலத்து முறை அலங்கார முறை, இது அந்த காலத்து அலங்கார முறை. இந்த இதெல்லாம் போடுது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா, மாதுளம்பழ சாறு, நல்ல சிவப்பு மாதுளம்பழம் சாறு எடுத்து லிப்ஸ்டில் போட்டீங்கன்னா லிப்ஸ்டிக் ரெடி. ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் இருக்கு பாருங்க, அதை எடுத்து இப்படி போட்டீங்கன்னா லிப்ஸ்டிக் ரெடி. தனியா ஒன்றும் லிப்ஸ்டிக் போட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அதுல இருக்க கெமிக்கல் நம்ம உடலுக்குள்ள போயிட்டு தேவையில்லை உங்களுக்கு. அப்புறம் இந்த சில புள்ளிகள் எல்லாம் இருக்குங்கண்ணா, ஸ்கின்ல சில புள்ளிகள் இருக்கு. அதை நீக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய், வெப்பாலை இலை இரண்டும் போட்டு வச்சுட்டு டெய்லி அதை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுங்க. அதோடு கூட இந்த வங்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு 30-40 வயசுக்கு மேல இந்த பக்கமா தோல் நிறம் கொஞ்சம் கொஞ்சமா வட்ட வட்டமா மாறி, அதுக்கு இந்த வெப்பல் எண்ணெய கரிஞ்சீரகம் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நைட்ல படுத்துங்க. சொதன்லாம் போட வேண்டாம், கையில தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணுங்க. காலையில எழுந்திரிச்சு கொஞ்சோல பப்பாளி கிடைச்சுன்னா பப்பாளி அல்லது ஆரஞ்சை நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆரஞ்சு எடுத்தா, ஆரஞ்சு விலையெல்லாம் எனக்கு தெரியாது குழந்தைங்களா. 5 ரூபா இருக்குமா குழந்தைங்களா ஒரு ஆரஞ்சு? 10 ரூபா இருக்குமா தெரியல, பேச்சுக்கு சொல்றேன். 10 ரூபா 10 நாளைக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் குழந்தைங்களா. போட்டு கொஞ்சம் சீனி வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. போய் முகத்தில் நின்று பாருங்க, நம்ம கலர் ஆயிட்டோம். உங்க வீட்டுக்கார எடி என்ன பண்ண, யோகம் யோகம் தலை சிறந்ததாயிட்டதோ, அப்படியே மின்னிது அடி அப்படி சொல்லுவாங்க. வீட்டுக்காரங்களும் போடலாங்கன்னு. அப்புறம் இதுல இன்னொரு லாபம், எலுமிச்சம்பழத்துக்கும் ஆரஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்கு குழந்தைங்களா. எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும், ட்ரை ஸ்கின் ஆகும். எலுமிச்சம்பழம் போடும்போது அது கூட கொஞ்சம் சீனி போட்டு பண்ணுவாங்க. அது வந்து ட்ரை ஸ்கின்னா ஆக்காது. அப்போ ஆண் பெண் இருபாலரும் இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, எலுமிச்சம்பழம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு காணும் பிஞ்சு இல்லை, அதுல 4/1 பங்கு போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ஊற வச்சு போட்டீங்கன்னா, உங்களை பிடித்துள்ள எந்த தீய சக்திகளும் உங்களிடம் உண்டாது. எதுக்கு ஆற்றல் உண்டு? எலுமிச்சம்பழத்துக்கும் உப்புக்கும் சீனிக்கும். புரிஞ்சுட்டீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் முடியுதோ முடியலையோ நீங்க அதை பண்ணுங்க. எலுமிச்சம்பழம், சீனி, கொஞ்சோல உப்பு, இவைகள் எல்லாம் கரையும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு கரை கொஞ்சம் தட்டையா இருந்தா ரெண்டுமே வந்து ஷார்ப்பா இருக்கும் குழந்தைங்களா, ஸ்கின் வந்து பதம் பார்த்து. ஸோ கரைஞ்சதை தொட்டு தொட்டு அந்த மூடியை கொண்டு தொட்டு 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 அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. 5 நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கலாம். பண்ணீங்கன்னா அப்படியே பளபளன்னு ஆயிடுவீங்க குழந்தைங்களா, நல்லா ஆயிடுவீங்க. அது தனியா போட்டு கெமிக்கல் போட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மானுடம். எதுக்கு இதை போய் நம்ம வம்பாக்கிக்குவான குழந்தைங்களா? இங்க தடவி அங்க தடவி இங்க தடவி. கரிஞ்சீரகம் எண்ணெய் காலுக்கு டெய்லி அப்ளை பண்ணுங்க. நைட்ல தூங்கும் போது கட்டாயம் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சூடு பண்ணி தொப்புள்ள கால் நகங்கள்ல கட்டாயம் வச்சுட்டு தூங்குங்க.
அவைகள் யோகச்சூட்டை தவிர்க்கும். அந்த யோகத்தினால உடல் சூட்டை தவிர்க்கும், யோகச்சூட்டை மேம்படுத்தி உங்ககிட்ட தக்க வச்சுக்கும். மாதம் ஒரு முறை கட்டாயம் மருதாணி வைங்க குழந்தைங்கள. ஆண் பெண் இருபாலரும் மருதாணி அரைச்சு கையில சூப்பர் ஃபைனா வைங்க. இன்னைக்கு அரைச்சு இன்னைக்கே உடனே வச்சிருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க, நாளைக்கு வச்சுன்னா கையில ஒட்டாது. சரியா? அது ஒரு டிப்ஸ். மருதாணிக்கு மகாலட்சுமியை நம்மிடம் தக்க வைத்துக்கொள்ள ஒரு ஆற்றல் உண்டு. மருதாணி தூக்கமின்மைக்கு மிக சால சிறந்த மருந்து. யாரும் ரொம்ப தூக்கம் தூக்கம் வாய் முத்திரை வச்சுட்டு சாயங்காலம் 6 மணி வாக்குல கொஞ்சம் மருதாணி விதை, கொஞ்சம் மருதாணி பூவு, கொஞ்சம் மருதாணி காய், கொஞ்சம் மருதாணி இலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில 2 ஓட்டு ஓட்டி தேங்காய் எண்ணெயில போட்டு அள்ளி போட்டீங்கன்னா பலகாரம் செய்யும் போது பொங்கி வரும்ல, அது மாதிரி பொங்கி வரும். அந்த எண்ணெயில சும்மா ஒரு கை உள்ளங்கை அளவுக்கு தலையில வச்சுட்டு ஒரு 5:30 மணி 4 மணி 5 மணிக்கு வச்சுட்டீங்கன்னா 8 8:30 ஆன உடனே உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வந்துடும். நல்லா மல்லாக்கப்படுத்திட்டு வாய் முத்திரை வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா அழகா தூங்கிடுது 4-5 மணி நேரம். இந்த மருதாணிக்கு சோம்னாம்பலிசம் அப்படின்னு இரவுல எழுந்து நடக்கக்கூடியது கேட்கும். அப்புறம் இரவுல அண்ணா பின்னான்னு பேசுவாங்க. அதுவும் சில பிள்ளைங்க பேசுற லாங்குவேஜே புரியாம பேசுவாங்க குழந்தைங்கள. அதுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டம் கொண்டு சூட்டிட்டு வருவாங்க. இவைகள் நரம்பு தளர்ச்சியின் ஒரு வெளிப்பாடு. அவைகளை அத்தனையும் சீர் பண்ணக்கூடியது இந்த மருதாணி இலை, இந்த மருதாணி பூ, மருதாணி காய், இவைகள் எல்லாமே பிஞ்சு எல்லாமே. கொஞ்சம் ஒரு வீட்டுல ஒரு செடி வச்சீங்கன்னா உங்களுக்கு கணக்கான பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போய் வேரோட எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு அது பேர் என்ன மண் ஜாரா, அதுக்கு என்ன வைப்பீங்க, தொட்டி, ஒரு மண் தொட்டியில வச்சீங்கன்னா அது வாஸ்து கோளாறுக்கும் சால சிறந்த ஒரு சத்தியம். வடக்கு வாசல்ல வைக்காம தெற்கு வாசல், பால்கனி, தெற்கு பால்கனி எல்லா இடத்துலையும் வைக்கும்.